வணக்கம். திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த மாநாட்டினை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் கொடியேற்றி துவக்கி வைத்துள்ளார். இந்த மாநாட்டிற்காக நேற்று மாலையே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்தார். தனி விமானம் மூலம் வருகை புரிந்த அவர் சாலை மார்க்கமாக மாநாட்டு திடலை வந்தடைந்தார். அதன் பிறகு ட்ரோன் ஷோ ஆனது நடைபெற்றது. மிகவும் தமிழ்நாடு முழுசும் இருக்கும் இந்த மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமான வகையில் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ட்ரோன் ஷோ நடைபெற்றது. இந்த ட்ரோன் ஷோவில் உதயநிதி ஸ்டாலின், பெரியார், அண்ணா, உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் உள்ளிட்ட உருவங்களும் வானில் பறக்கப்பட்டது. இதை வியப்புடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தனர். இந்த நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாடானது துவங்க உள்ளது. இதனை கனிமொழி அவர்கள் பிரம்மாண்ட 100 அடி உயரம் உள்ள கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை துவங்க உள்ளார். அதன் பிறகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இங்கு உள்ள தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மாநாட்டை துவக்கி வைத்துள்ளார். அதன் பிறகு 9:45 மணி அளவில் மாநாட்டு தலைவரை முன்மொழிதல், வழிமொழிதல் நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. இதனோட முக்கிய நிகழ்வாக மாநாட்டின் நுழைவு பகுதிகளில் பெரியார் நுழைவாயில், அண்ணா திடல், கலைஞர் அரங்கம், பேராசிரியர் மேடை, வீரபாண்டியார் கொடி மேடை, முரசொலி மாறன் புகைப்பட கண்காட்சி, வீரபாண்டி ராசா, வீரபாண்டி செலியன், சந்திரசேகர் உள்ளிட்டோருக்கும் நினைவு வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வில் உயிரிழந்த அனிதா, சேலத்தை சேர்ந்த தனுஷ் ஆகியோர்களுக்கும் தோரண நினைவு அமைக்கப்பட்டுள்ளது. இதனையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் 22 தலைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். குறிப்பாக மாநில சுயாட்சி, கல்விக் கொள்கை உள்ளிட்ட தலைப்புகளில் 22 நபர்கள் உரையாற்ற உள்ளனர். தொடர்ந்து மாலை திமுக இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அவரை தொடர்ந்து இவர் கனிமொழி, ராசா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மாநாட்டு குறித்து சிறப்புரையாற்ற உள்ளனர். அவரை தொடர்ந்து மாலை 6:30 மணி அளவில், கிட்டத்தட்ட 7 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இந்த மாநாட்டின் சிறப்புரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானங்களாக மத்திய அரசை கண்டித்து பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த மாநாட்டிற்காக 20 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட சேலம், கோவை, வேலூர், தேனி, மதுரை உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் 1,50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பாதுகாப்பு பணிகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அசைவ உணவு, சைவ உணவு என 2 உணவுகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் பிரியாணி, சில்லி சிக்கன் உள்ளிட்ட வகைகளும், சைவ உணவு வகைகளில் வெஜ் பிரியாணி, காலிஃபிளவர் உள்ளிட்ட 5 வகையான உணவுகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டிற்கு வரும் அனைவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் படம் பொறிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட் பாக்கெட் உள்ளிட்ட பைகள் உள்ளே நுழையும் பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாடானது தொடங்க உள்ளது. ராஜேஸ்வரி.